யாருங்கிறது யாருன்னு என் தம்பி தான்யா. அந்த இடத்துல இருக்கிற இந்த காலேஜ் வந்து வர முடியும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலேஜ. தம்பி அந்த காலேஜ்ல சேர்த்து விடுங்களேன். அருணா இங்க வாடா. ஏதோ காலேஜ்ல இருந்து என்னன்னு கேளுடா. தம்பி உங்க பேர் தான் அருணா? தம்பி ஸ்கூல்ல என்ன குரூப் படிச்சீங்க? கம்ப்யூட்டர் காமர்ஸ். எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 550. 550? சரி, உங்க அண்ணன் நல்லா படிக்க வச்சுக்காரு, நல்லா பெருமை சேர்த்து தந்துருக்கீங்க. தம்பி நம்ம காலேஜ்ல வந்து அந்த சலுகைலாம் இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப இருக்கு. ஆனால் நீங்கள் நம்பி வந்து நம்ம காலேஜ் வந்து சேர்ந்து படிக்கலாம் தம்பி. தம்பி நம்ம காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தனி ஒரு சிறப்பே இருக்குது. அதனால வந்து உங்கள் தம்பியை வந்துனே நல்ல ஒரு அத்லெட் ஆக்கிடலாம்னு. ஆமாம் தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி என் தம்பி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இல்லை வந்தான். எங்கள் ஊர்லேயே அவன் தான் எந்த போட்டி வச்சாலும் ஃபஸ்ட்டாக வருவான் தம்பி. ஒருவேளை மாரத்தான்கிற பரோ. சரிண்ணா, உங்கள் தம்பி முதல்ல என்ன ஸ்போர்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு? நம்ம தம்பி சாக்கு போட்டி, தவக்கா போட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லெடுத்தல் போட்டியில் வந்து நம்ம ஊரில் அவன் தான் ஃபஸ்ட்டு. வேறு யாரும் அடிச்சிக்க முடியாது அவனை. அதனால உங்கள் காலேஜில் கூட்டு போய் பெரிய ஆளாக்கி விட்டுருங்க. என்னண்ணே, நம்ம காலேஜில் அந்த ஒரு போட்டிலாம் கிடையாதுண்ணே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாதுண்ணே. ரன்னிங்கு, இந்த லாங் ஜம்ப், அந்த மாதிரி அத்லெட்டிக்ஸ் கேம் தான் நம்ம காலேஜில் இருக்குது. அத்லெட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாதுண்ணே. சரி தம்பி, எப்படியாவது என் தம்பியை ரன்னிங் பிளேயர் ஆக்கிடுங்க. உங்கள் காலேஜில் நான் அட்மிஷனை போட்டுருந்தேன்.